ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் தீபாவளியை நல்லா ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட தீபாவளியும் ரொம்ப நல்லா ஃபேமிலியோடு கொண்டாடினோம். இந்த தடவை தீபாவளிக்கு அம்மாவையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி, அங்கேருந்தா தனியாக தான் இருப்பாங்க அப்படின்றதுனால இங்கே வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாரோடவும் அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்கன்றதுனால கூப்பிட்டுருந்தேன். ஹஸ்பண்டும் மிஸ் பண்ணியிருந்தார். அவர் தூரமாக இருந்து சொன்னதுனால சரியாக வீடியோவில் கேட்கல. ஸோ அவரோட சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி தீபாவளி. நைட்டே கோலம் போட்டாச்சு. சரி, கலர் கோலம் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்றதுனால. அதுவும் இல்லாமல் அம்மா வந்து நல்லா கோலம் போடுவாங்க. அதனால் இந்த தடவை அம்மாவை கோலம் போட சொல்லிட்டேன். நான் கலரெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். கோலம் வைக்கும்போது தான் ஞாபகமே வந்தது. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கேன். நைட்டெல்லாம் மழை பெஞ்சால் கோலம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு மழை பெய்யாது அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது. ஆனால் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது லைட்டாக தூறல் மட்டும் போட்டிருந்தது. கோலம் அப்படியே தான் இருந்தது. ஃபுல்லாலாம் அழியல, நல்லாவே இருந்தது. தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு குளித்து கீழே வந்து சாமிக்கு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போடுவீங்கன்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கும்போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் தீபாவளி அன்றைக்கி காலையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல, இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் அந்தளவுக்கு இது ஓகே, ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கா. நான் இன்றைக்கி தீபாவளின்றதுனால பயங்கர வேலை இருக்கும். சரி, இது போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இது போட்டேன். நிஜமாகவே சொல்கிறேங்க, இந்த 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது. பட் எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்றது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி தான் நல்லா அமைதியாக இருந்தது வீடு. நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் ஃபேமிலி, இன்ஸ்டா ஃபேமிலி எல்லாருக்கும் விஷ் பண்ணோம் இல்லையா, அதனால் சரி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் முன்னாடியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சிக்கன் குழம்பும் பண்ணியிருந்தேன். நல்ல வேளை அன்னைக்கு வந்து அமாவாசையாக இல்லாமல் போச்சு. எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு மோஸ்ட்லி அமாவாசை விழுந்துடும். இந்த தடவை நெக்ஸ்ட் டேன்றதுனால தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாக நான்வெஜ் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க தீபாவளி ஸ்வீட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை தீபாவளி ஸ்வீட்டுன்னு நான் வீட்டில் ஒன்று கூட பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அம்மா கொண்டு வந்தது, அக்கா கொடுத்து அமிச்சது, அண்ணி எல்லாருமே ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பிஸ்னஸ்ன்றதுனால நிறைய பேர் வந்து இந்த தடவை ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது. சரி, ஓகே, தீபாவளிலாம் முடியட்டும், இந்த ஸ்வீட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிதானமாக ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் எந்த ஸ்வீட்டுமே பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடையில் வைக்கும் இல்லையா சில்லி சிக்கன் பவுடர், அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சமைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெசிப்பியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேலை பண்ண ஓவராக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெசிபி எடுக்கிறதே நிறுத்திட்டு அங்கங்கே ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன டவல் எடுத்துகிட்டு அதில் வந்து கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். இன்னொரு துணியில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இதிலையே நம்ம உரிக்கிற பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கருப்பாக்காது, அவ்வளோ ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5 பெட்டிக்குள்ளது. இதில் இருக்கிற கப்பெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கிச்சனில் உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருந்தா எங்கள் அம்மாவும் பேரனும் சேர்த்துக்கிட்டு வெளியே பட்டாசு விட போயிட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு கிச்சனில் இருக்கவே முடியல. குக்கர் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நானும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய பட்டாசுலாம் விடவே மாட்டேன். எப்போ பாரு பிஜிலி மட்டும்தான் வாங்கிப்பேன். அது மட்டும்தான் பொழுதுனைக்கும் விட்டுட்டு உட்காந்துட்டே இருப்பேன். அது கூட சில சமயம் போர் அடிக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். லட்சுமி வெடியெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கேன். அப்போவும் பாம்புன்னா கொஞ்சம் எனக்கு பயம்தான். பசங்க வந்து விடுன்னுவாங்க. அது பசங்க வச்சாலே வந்து காதை மூடிட்டு உள்ளே ஓடிடுவேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இட்லி, சிக்கனு, ஸ்வீட்டு, முந்திரி கேக்.
அவன் எப்படி சாப்பிட்றான்னா இட்லியோட ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இது எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறான். அந்த மாதிரி உங்களையும் ட்ரை பண்ண சொல்கிறான். அது என்ன அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு தெரியல. தீபாவளினாலே ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு சலவை நோட்டு, புது நோட்டை சலவை நோட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு கொடுப்பாரு. 100 200 வந்து தீபாவளி அன்றைக்கி இனாமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இனம் வந்து அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அம்மா வந்து எனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லாஸ்ட் இயரும் கொடுத்தோம். அதே மாதிரி வாங்கிக்கோமா இந்த வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. பெரியவன் கம்மன்னு வாங்கிட்டான். சின்னவன் என்ன தெரியுமா கேட்டான், என்ன இவ்வளோ கம்மியாக தர, 50,000 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சின்ன பசங்க மட்டும் வீட்டில் வாயினா வாய். ஒரு 11 மணி பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணி ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்கள எல்லாரையும் தீபாவளிக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். இவங்க யாருன்னா என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி. எங்கள் அத்தை இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையே தீபாவளிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. எங்கள் அத்தைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ 2 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வந்து எங்கள் அண்ணியோட மாமியார். எல்லோரும் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா வீடு வந்து பயங்கர கலகலன்னு ஆயிடுச்சு. அப்போ தான் தீபாவளியே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அண்ணியும் நானும் சேர்ந்தோம் அப்படின்னாக்கா வாயே மூட மாட்டோம். எவ்வளோ நேரம் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா நாத்தனார் அப்படின்ற கெத்தெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் கிச்சனில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா என் கூடயே தான் இருப்பாங்க. எல்லா வேலையிலையுமே வந்து ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. அண்ணி பசங்க வந்து ப்ரான் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி அம்மா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், ப்ரான் தொக்கு, பச்சடி, ரசம், முட்டை, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. அண்ணியோட மாமியார் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தோம். எனக்கும் என் பெரிய பையனுக்கும் ப்ரான் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நாங்கள் ப்ரான் சாப்பிடல. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவன் போடவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. பசங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பாடா அப்படின்னு இருந்தது. எங்கள் அம்மா எப்போவுமே பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. என்னோடய மாமியாருக்கு எங்கள் அம்மா சமைக்கிற பிரியாணி அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா அம்மாவை பிரியாணி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அம்மா. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் அண்ணியும் சாப்பிட உட்காந்தோம். அண்ணியோட அத்தையும் எங்கள் அம்மாவும் தான் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். மெஹந்தி பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே போட்டுட்டேன். காலையிலேருந்து எங்கள் அம்மா என் கூடையே தான் சுற்றிட்டுருக்காங்க. என் கையை கவனிக்கவே இல்லை போல இருக்குது. கையை காமி எப்போ வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காமிச்சு பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்கா மெஹந்தி? இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அவங்க கையில் இதே டிசைன் அப்படியே போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். ஆக்சுவலாக சாரீ கட்டலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பட்டு சாரீ இருக்குது, அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சதை தவிர பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்வெட்டு. என்னால் முடியவே இல்லை. சாரீலாம் கட்டினா இன்னும் ஸ்வெட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடிதார் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவோடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.